கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 21 நாளுன்னும் போது எப்படி நம்ம வரப்போகிறோம் அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். காலையில் எழுச்சி வரணும், எல்லாம் பனி மழை எல்லாமே இருக்குது. ஒரு வாரம்னா ஒன்றும் தெரியாது. 21 நாளுன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்மளை கடவுள் பலப்படுத்தி இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நம்ம பலப்படணுன்ற அந்த வசனங்கள் மூலிமா நம்மளை வழிநடத்தி இருக்கிறார். அநேக காரியங்கள் தடைகள் எல்லாமே இருக்குது. இந்த ஜெபத்தின் மூலிமா கர்த்தர் எல்லாமே நிறைவேற்றி வருகிறார். இன்னும் இந்த மாதிரி ஜெபம் இன்னும் நம்ம ஆரம்பிச்சாக்க இன்னும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளர நல்லா இருக்கும். நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த 21 நாளும் ப்ரேயர் நடந்துச்சு. ஆனால் நான் வரவே இல்லை. ஆனால் கரெக்டாக 5 மணிக்கெல்லாம் என்ன செஞ்சிருவேன், நான் என் வீட்டில் இருந்தே என்ன செஞ்சுக்கிறது, ஜெபம் பண்ணிக்குவேன். அப்போ 20 நாளும் என்ன செஞ்சேன், ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் நினைப்பேன், நேர சர்ச்சில் என்ன செஞ்சுருப்பாங்க, ப்ரேயர் ஆரம்பிச்சிருப்பாங்க. 6 மணிக்கு நான் முடிப்பேன். அதே மாதிரி 6 மணிக்கெல்லாம் அங்கேயும் முடிஞ்சிடும். ஆண்டவரே, அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கிறீங்கல்ல, நானும் என் வீட்டில் ஜெபம் பண்ணுறேன்ல, என்னையும் ஆசீர்வதிங்கப்பா. இப்போ பாஸ்டர் சொன்னார், வராதவங்களையும் கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார் அப்படின்ட்டு இன்னைக்கு சொன்னார். அன்னைக்கு ஆவியானவர் என்ன சொன்னார்னா, மோசே கிட்ட இருக்கிற அவரோட மோசேயோட ஆவியை இன்னும் 70 பேர்த்துக்கு நான் என்ன செய்வேன், எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அந்த வசனத்தை என்ன செஞ்சாங்க, இந்த சபைக்குள்ள இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்குமே ஆவியானவர் என்ன செஞ்சாராம், கூடாரத்துக்குள் இருக்கிறவர்களையும் ஆவியினால் என்ன செஞ்சார், நிரப்பினாரு. தீர்க்க தரிசனத்தின் ஆவியினாலும் நிரப்பினாருன்னு சொல்லிட்டு, அடுத்து பாளையத்தில் இருக்கிற ஒன்னையுமே என்ன செஞ்சேன், நான் அபிஷேகம் செய்து தீர்க்க தரிசனத்தின் ஆவியினால் உன்னையும் என்ன செஞ்சேன், நிரப்பினேன், உன்னை நான் மறக்கல அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப பாளைய